ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த விபூதி குங்குமம் வைப்பதனுடைய நிகழ்வு என்ன? சில கோயில்களில் விபூதி குங்குமம் கிடைக்கலன்னா நம்ம எதையோ கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். சில கோயில்கள், இந்த சிவன் கோயிலுக்கு போனால் விபூதி மட்டும்தான் பூசுகிறாங்க, குங்குமம் கூட வைக்க மாட்டேங்கிறாங்க. அம்பாள் கோயில்களுக்கு போனால் குங்குமத்தை தவிர வேறு எது கொடுத்தாலும் அவங்களுக்கு பெரிய விஷயமாகவே இருக்காது. இந்த மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போனால் வெறும் தீர்த்தமும் துளசி மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் திருப்பதிக்கு போனால் அதுவும் கிடைக்காது. ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனால் செந்தூரம் கொடுப்பாங்க. இப்படி பல நிகழ்வுகள் இருந்தாலும் இதெல்லாம் ஏன் ஒரு சிலர் விபூதியை மட்டும்தான் நம்ம நெத்தியில் நான் அணிவேன், வேறு எதையுமே நான் பூச மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னா, நீர் இல்லாத நெற்றிப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீர் இல்லாத நெற்றிப்பால்னால் இந்த விபூதி இல்லாத நெற்றி நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது உண்டு. அது வெறும் நெத்தியாக இருக்கக்கூடாதுன்னு. இதனுடைய உண்மையான தாற்பயம் என்ன? இப்போ சிவன் கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த விபூதியின் அர்த்தம் என்ன தெரியுமா? எவ்வளோ பெரிய மாட மாளிகை கூட கோபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் மன்னனாக இருந்தாலும் கடைசியில் ஒரு பிடி சாம்பலாக தான் போயிடுவ அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவது தான். அதனால தான் அந்த விபூதி அப்படிங்கிறத நமக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த விபூதி ஆன்மீகமாக நம்ம எடுத்துக்கிறோன்னா, அந்த விபூதி சிவன் மேலே அர்ச்சித்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருள் பிரசாதம். அந்த சிவபெருமானுடைய அருள் நமக்கு அந்த விபூதியின் வழியாக நமக்கு கிடைக்கிது. அதை நெற்றியில் இடும்போது நமக்கு அந்த நெற்றிங்கிறது யானத்தை தரக்கூடிய அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது தான் நெற்றி கண் அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனின் நெற்றியில் இருக்கக்கூடிய கண் மூன்றாவது கண். அப்போ அந்த யானை கண்ணை திறக்கும் வழியாக இருக்கக்கூடியது அந்த நெற்றி. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்குவது தான் அந்த 2 புருவ மத்தி. அந்த 2 புருவ மத்தியை நம்ம ஓப்பனாக வச்சுக்கக்கூடாது. அந்த நிகழ்வுகளை, துஷ்ட நிகழ்வுகளை பயன்படுத்துபவர்கள், இன்னும் சொல்லப்போனால் இந்த மாந்திரீகம் மந்திரங்களை பிரயோகம் பண்ணுறவங்கெல்லாம் அவங்களுக்கு அந்த மெஸ்மரிசம் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? அந்த 2 புருவ மத்தியில் தான் அவங்கள மெஸ்மரிசம் பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்த நம்ம அடைச்சிட்டோம், விபூதியோ குங்குமமோ வச்சு அடைச்சிட்டோன்னா நம்மளை யாராலையும் அந்த மெஸ்மரிசம் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இதில் ஆன்மீக காரணம் இருக்குது, அறிவியல் காரணங்கள் இருக்குது. இன்னொன்று, நம்ம சமயப்பற்று அதிகமாக உள்ளவங்க, நான் பெருமாளை வழிபடுறவங்க நாமம் இட்டுக்கிறதும் திருமண் இட்டுக்கிறதும், சிவனை வழிபடுபவர்கள் விபூதி இட்டுக்கிறதும், அம்பாள் சாக்த உபாசகம் பண்ணுறவங்க குங்குமம் பொட்டு வைத்துக்கொள்வதும் அது ஒரு சமய வழிபாட்டின் சின்னம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதனால் அவங்கவுங்க விருப்பம் போல் அதை பண்ணணும். ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தை நெத்தியில் வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறத 7ஆம் அறிவு படம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒருத்தங்களை கண் பார்வையிலேயே அவங்கள அப்படி மெஸ்மரிசம் பண்ணி அவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்கள வளைச்சிடுவாங்க. ஆனால் அந்த 2 புருவ மற்றிகளில், இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. பெண்கள் கட்டாயம் 2 புருவ மத்தியில் குங்குமத்தை கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா அப்போ தான் நிறைய பெண்களை மயக்கி எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலங்க அப்படின்னு அந்த மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இங்கே வராது. அப்போ அந்த புருவ மத்தியில் அந்த குங்குமம் வைக்கிறது நம்மளுடைய பாதுகாப்புக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ அதே மாதிரி அந்த அம்மனுடைய அனுகிரகம், குங்கும அர்ச்சனை அப்படிங்கிறது அம்பாளுக்கு பண்ணுவோம் இல்லையா? அந்த குங்கும அர்ச்சனை செய்யப்பட்ட அந்த குங்குமத்தை வாங்கி நம்ம நெத்தியில் வடுகிலும் கல்யாணமானவங்க வச்சுக்கும்போது அந்த குங்குமத்தின் வழியாகவே அந்த அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சதாக பாவிச்சுக்கிறோம். அதனால் அந்த ஆலய பிரசாதம் அப்படிங்கிறது இந்த விபூதி வாயிலாகவும் அந்த குங்குமம் வாயிலாகவும் அந்த துளசி தீர்த்தம் வாயிலாகவும் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை நம்ம ரொம்ப பெரிய விஷயமாக நம்ம வச்சுக்கிறது அப்படிங்கிறது நம்ம இந்துக்களுடைய தர்மம். இதே மற்ற மதங்களில் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்கா? இல்லை. இப்போ அவங்க அதை பற்றி பேசுகிறதும் கிடையாது, அதை பெருசாக எடுத்துக்கிறதும் கிடையாது. ஆனால் நம்ம இந்துக்களில் நம்ம நெத்தியில் ஏதாவது ஒரு மங்கள பொருட்கள், சந்தனமோ குங்குமமோ விபூதியோ திருமண்ணோ செந்தூரமோ ஏதாவது ஒன்று கட்டாயம் அணிய வேண்டும். அதுவே அந்த இறைபக்தியை நமக்கு உணர்த்தக்கூடிய, நம்மளை பாதுகாத்துக்கக்கூடிய அரண் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கருப்பு பொட்டு வச்சுக்குவாங்க. அந்த கருப்பு பொட்டு எதுக்காக வைக்கிறாங்க? ஒரு குழந்தைக்கு கருப்பு பொட்டு வைக்கிறதுக்கு காரணம் என்ன? அது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து நம்மளை விடுபடுத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். சரி, இதை இன்னொரு மருத்துவ ரீதியாக அணுகுவோமே. இந்த மருத்துவ ரீதியாக அணுகும்போது இந்த விபூதியை நம்ம நெத்தியில் பட்டையாக பூசிக்குவாங்க இல்லையா? அப்படி பட்டையாக பூசிக்கிறவங்களுக்கு அந்த தலையில் நீர் கோர்க்கிற பிரச்சனையே இருக்காதுங்க, தலைவலியே வராதுங்க. ஏன்னா அந்த அந்த நீரை அந்த விபூதி ஃபுல்லாக இழுத்துரும்.
அடுத்து இந்த அதிகமாக கிருமிகளுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்குது, அலர்ஜியினால் அதிக பாதிப்பு வருது அப்படிங்கிறவங்க நெத்தியில் குங்குமம் வச்சாங்கன்னா அந்த பிரச்சனை வராது. காரணம் என்ன? அந்த குங்குமத்தில் மஞ்சள் கலப்பாங்க. மஞ்சள்ங்கிறது என்ன? கிருமி நாசினி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த மங்கள பொருள்களுக்கும் அதனுடைய சக்தி. இப்போ சந்தனம் வைப்பாங்க, நெத்தி பூரா சந்தனத்தை பூசுவாங்க. ஏன் தெரியுமா? சந்தனம்ங்கிறது உடம்புக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. உடம்பு அதிகமாக உஷ்ணமாக இருக்கிறவங்க சந்தனத்தை பூசிக்கிட்டாங்கன்னா அவங்க உடம்பு குளிர்மை பெறும். அப்போ அந்த உஷ்ணத்தினால அவங்க அந்த கோபம்ங்கிறத வெளிப்படுத்தாமல் கொஞ்சம் சாந்தமாக இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாடியுமே அதனுடைய தன்மைகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அதனால் சமய சின்னங்களை கண்டிப்பாக வாய்ப்புள்ளவங்க அணிஞ்சுக்கோங்க. இது நம்ம பெருசாக நிறைய பேர் ஸ்டைலுக்கெல்லாம் வைப்பாங்க, சின்னதாக அப்படியெல்லாம் இல்லை, பார்க்க பெருசாகவே நல்லா அழகாக வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தி கொடுக்கும் உடல் ரீதியாக. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.